மகா சிவராத்திரியையொட்டி தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள சிவாலயங்களில் விடிய விடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். மகா சிவராத்திரி விழா தமிழ்நாடு முழுவதும் சிவாலயங்களில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவை அமைச்சர் சேகர் பாபு குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். பக்தர்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து வழிபாடு நடத்தினர். வாய்ப்பாட்டு, தாளவாத்தி இன்னிசை, வில்லுப்பாட்டு, சிறுமி அருட்செல்வி தியாவின் பக்தி பாடல்கள் அரங்கேற்றப்பட்டன. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. நந்தினி சுபாஷ் பரதநாட்டிய நிகழ்ச்சி, பாரதி பாஸ்கர் மற்றும் கலை மாமணி தேச மங்கையர்கரசி உள்ளிட்டோரின் ஆன்மீக சொற்பொழிவு என காலை வரை பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சிவபெருமான் அப்படியே அழகா ஆனந்தமா அற்புதமா அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் படிக்கிறார், ஒரு பக்கம் காக்கிறார், ஒரு பக்கம் அழிக்கிறார், எல்லா தொழிலும் பண்றார். ஆனாலும் அவர் என்ன பண்றார்? அமைதியா பேசாம உட்காந்து. அவர் தான் நல்ல முதலாளி. தஞ்சை பெரிய கோயிலில் பெருவுடையார் மற்றும் பெரிய நாயகி அம்மனுக்கு நேற்று இரவு 10 மணி, நள்ளிரவு 12 மணி, அதிகாலை 2 மணி, 4 மணி என 4 கால பூஜைகள் நடைபெற்றன. இதில் மத்திய இணையமைச்சர் சோமண்ணா உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பெரிய கோயில் வளாகத்தில் விடிய விடிய நாட்டியாஞ்சலி, கதக், ஒடிசி, மோகினியாட்டம், குச்சிப்புடி உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் அரங்கேறின. திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் நேற்று மாலை முதலே பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்த வண்ணம் இருந்தனர். அறநிலையத்துறை சார்பில் இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. பெண் பரதநாட்டிய கலைஞர்கள் தங்களது பாவனைகளால் காண்போரை மிரட்டினர். கேரளாவைச் சேர்ந்த நாட்டிய குழுவினர் ஆடிய மோகினி ஆட்டம் வெகுவாக கவர்ந்தது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே சிவனுக்கு வைத்து வழிபடும் தாழம்பூவை கொண்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. நள்ளிரவு 12 மணி அளவில் லிங்கோத்பவர் அபிஷேகத்தின் போது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று பக்தி முழக்கமிட்டு மனமுருக வழிபட்டனர். விடிய வெளிநாட்டு பக்தர்கள் உட்பட ஏராளமானோர் கிரிவலம் சென்று சாமி தரிசனம் செய்தனர். உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலில் விடிய விடிய நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டுகளித்தனர். நெல்லை நெல்லையப்பர் கோயிலில் பரதநாட்டியம், ஆன்மீக சொற்பொழிவு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வில்லுப்பாட்டு கலைஞர் மாதவி உள்ளிட்டோரின் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை கவர்ந்தன. நித்யாய சுத்தாய திகம்பராய தஸ்மை நகாராய நமः சிவாய. கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூரில் உள்ள பட்டீஸ்வரர் கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் சிவராத்திரி விழா களை கட்டியது. நேற்று மாலை முதல் அதிகாலை வரை இசை மற்றும் கலை நிகழ்ச்சிகள் விமர்சையாக நடைபெற்றன.